யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். உங்களோட அம்மாக்கள நீங்க உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கலாம். உங்களோட காலகட்டங்கள் வேற விதமா இருக்கும். அவங்க வளர்ந்த விதங்கள் வேற விதமா இருக்கும். அவங்க உங்கள வளர்த்த விதங்கள் வேற மாரி இருக்கும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இப்ப இருக்க ஜெனரேஷன் குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ஒத்து வராது. அவங்க ரொம்ப ஷார்ப். அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட டெய்லி புதுசு புதுசா கத்துக்கலாம். நெறைய விஷயங்கள நமக்கு வந்து சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மொபைல் ஃபோன நம்மலாம் வந்து லேட்டா தான் யூஸ் பண்ண கத்துக்கிட்டோம். இன்னைக்கு அவங்க வந்து அத அழகாவே ஹேண்டில் பண்றாங்க. நெறைய குழந்தைங்க வந்து நெறைய யூடியூப் சேனல்ஸ் வச்சிருக்காங்க. நெறைய ப்ரோகிராம்ஸ் பண்றாங்க. நெறைய ஈவென்ட்ஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கு குழந்தைங்க. அப்படி இருக்கும்போது அந்த அற்புதமான, மிகப்பெரிய, பிரம்மாண்டமான ஒரு பொக்கிஷத்த கடவுள் உங்களுக்கு கிஃப்ட்டா குடுக்குறாரு. அத குடுத்து நீங்க அழகா இத ஒரு மோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்க அத என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்னலாம் பிடிக்கும்? உங்களுக்கு என்னலாம் தேவை? உங்களோட தேடல் என்னன்றத அந்த குழந்தை அந்த மோல்ட் பண்ற பொம்மைக்குள்ள போட்டு திணிக்கிறீங்க. அந்த குழந்தை என்ன சொல்லுது? ஒரு ஒரு காலகட்டத்துக்கு மேல இது எனக்கு பிடிக்காது. ஆனா என் அம்மா வந்து இத நான் கத்துக்கணும்னு சொன்னாங்க. அதனால நான் இத கத்துக்கிட்டேன். எனக்கு வந்து இந்த விளையாட்டுல வந்து சேர்ந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்ன்றது எனக்கு வந்து விருப்பமே இல்ல. நான் இதுக்காக அகாடமிக்லாம் என்ன கூட்டு போறாங்க. இது வந்து ஏன்னா என் அம்மா சின்ன வயசுல கத்துக்கணும்னு நினைச்சதா. அதனால நான் இத கத்துக்கிறேன். அந்த மாரி விஷயங்கள அந்த குழந்தை சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் வலிக்கும். என்னடா இது இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணும். அது வந்து உண்மையிலேயே ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு என்ன தேவைன்றது அது எனக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நான் அத தாண்டி நான் யோசிக்கிறேன்னா, என் குழந்தைக்கு என்ன பிடிக்கும்? என் குழந்தையோட தேடல் என்ன? என் குழந்தைக்கு அவளுக்கு பிடிச்ச விஷயங்கள அவ தேடும்போது, என்னோட சப்போர்ட் அந்த இடத்துல எந்த இடத்துல எவ்வளவு விதம் தேவைப்படுது. இது எல்லாத்தையுமே நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைய அழகா மோல்ட் பண்ணி உங்க கைக்குள்ள வச்சுக்கலாம். ஏன்னா அது ரொம்ப பெரிய பொக்கிஷம். எந்த குழந்தையுமே வந்து வரும்போதே வந்து அது வந்து பொய் சொல்ற குழந்தையாவோ, ஏமாத்துற குழந்தையாவோ, இல்ல திருடுற குழந்தையாவோ கண்டிப்பா வராது. அந்த குழந்தைங்க வந்து வரும்போதே ரொம்ப அழகா வெளியில வருதுங்க. இந்த பிரபஞ்சத்த பார்க்கிறதே அம்மா மூலியமா தான் பார்க்குதுங்க. அம்மா தான் எல்லாமே. அம்மா வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்துக்குள்ள இருந்து வர விஷயம் தான் இந்த குழந்தை. அப்படி வரக்கூடிய குழந்தைய நம்ம எந்த அளவுக்கு மோல்ட் பண்றோம், எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள அதுக்கு சொல்லிக் குடுக்குறோம். ஒரு விஷயத்த அந்த குழந்தை ரொம்ப நேரம் கவனிக்குதுன்னு சொன்னா, அதுல இருக்க நல்லது, கெட்டத தெளிவா சொல்லி புரிய வைங்க. மொபைல் குடுங்க. வேணான்னே சொல்ல மாட்டேன். மொபைல் குடுங்க. குடுத்து அத எந்த விதத்துல அந்த குழந்தை பயன்படுத்தினா அது நல்லதுன்றத நீங்க சொல்லிக் குடுங்க. டிவி பார்க்க வைங்க. டிவி பார்க்கும்போது அதுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த அது அப்சர்வ் பண்ணுதான்றத கூட இருந்து பாருங்க. படிக்க வைங்க. அந்த குழந்தைய உனக்கு எத்தன மணிக்கு எவ்வளோ நேரம் படிக்க முடியுமோ படின்னு சொல்லுங்க. ஆனா அது படிக்கும்போது உங்களோட கவனம் ஃபுல்லா அந்த குழந்தை மேல இருக்கணும். ஏன்னா, நீங்க பக்கத்துல இருந்து தான் சொல்லிக் குடுக்கணும்ன்றது இல்ல. நீங்க தூரத்துல இருந்தாலும் அது அவங்கள கவனிக்க வைக்கும். அதனால ஒரு அம்மாவா நான் இத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரு சின்ன விஷயத்த தான் நான் இப்ப சொல்லியிருக்கேன். நீங்க செய்யணும்னு நெனைக்கிறதுல எதுவுமே தப்பு கிடையாது. ஆனா அது அந்த குழந்தைக்கு புடிச்சிருக்கா? அந்த குழந்தை அத செய்யணும்னு நெனைக்குதா? நீங்க சொன்னா அத புரிஞ்சுக்கக்கூடிய இடத்துல அந்த குழந்தையோட மனநிலை இருக்குதா? அப்படின்றத கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா, எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுல ஏதாவது நான் தவறுதலா பேசியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, இத நான் வந்து சரி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு தான் உங்களோட கமெண்ட்ஸா இருக்கும். அத நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி.